எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேஸ் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் வீடியோ வந்து ஆக்சுவலி ஒரு ஹாப்பி நோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அந்த சந்தோஷத்தை முழுசாக கொண்டாட முடியாது. காரணம் பார்த்திங்கன்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இன்று காலமாயிட்டார். ஸோ அவருக்கு வந்து முதல்வர் வந்து அரசு மரியாதையோட அவருடைய அடக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு அந்த மரியாதை நம்ம செய்யணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொன்னால் அது அவர் தான். பல கலைஞர்களை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி இல்லை. அவருடைய சன் இறந்தப்போ நான் இவரை வந்து கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தேன். அந்த மன உளைச்சல் தான் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கும். அதனால தான் அவர் சீக்கிரமாக ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். இனியும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய நம்மளும் வந்து வேண்டிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு திமுக மாதிரி நடந்துக்குது அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து பரப்பிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் தடை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாராரை கைது பண்ணுறாங்க, ஒரு சாராரை கைது பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம பேசியிருப்போம். அந்த மாரிதாஸை கைது பண்ணப்போ ஏன் வந்து முக்தாரெலாம் கைது பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். பட் இப்போ முக்தார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காப்புல. ஸோ அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இந்த சிங்கப்பெண் அப்படின்ற இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு போஸ்டர் ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டமாக தான் வந்து விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் முன்னாடியே நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்ற ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஏது, இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அப்புறம் அந்த ஹைப் பட்டனை தட்டிட்டு அப்படி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு போய் 4 பேர்கிட்ட ரீச் ஆகும். ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க உள்ள போகலாம். முதல் விஷயமா நம்ம முக்தார் விஷயத்தை எடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த முக்தார் வந்து அரெஸ்ட் பண்ணலை, மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணி திமுக மாதிரி நடந்துக்குது, பேச்சுரிமைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தடை போடுது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. பட் மாரிதாஸ் வந்து உண்மையாலுமே அவதூறை தான் பரப்பியிருக்காரு, பொய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்றது அவரை கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் மாரிதாஸை கைது பண்ண நீங்கள் திருச்சி சிவாவையும் முக்தாரையும் வந்து கைது பண்ணணும். அதில் திருச்சி சிவா மட்டும் கைது பண்ணிட்டீங்க, முக்தாரை கைது பண்ணல ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு கேள்விக்குறிய நிறைய பேர் வச்சாங்க. அதில் முக்கியமாக சவுக்கு சங்கர் வச்ச கொஸ்டின் தான். திருமாவளவனுடைய ப்ரெஷர்னால் தமிழக வெற்றி கழகம் வந்து முக்தாரை அரெஸ்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு சவுக்கு சங்கர் பேசுகிறாப்புல. சவுக்கு சங்கர் இப்போ ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமாவே நிறைய விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் நிறைய விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு அகேன்ஸ்டாகவும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவருடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. நிறைய பேர் முழுசாக நம்புகிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் முழுசாகவே நம்பிடுறீங்க. அதான் இங்கே பிரச்சனையே. முக்தார் ஏன் கைது செய்யப்படலை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம், முக்தார் முதல்ல எங்கே இருந்தார்னே தெரியல. ஏன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணதே முக்தார் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து நக்கீரன் கோபாலே சொல்லியிருப்பார். நைட்டு பசங்க அவங்க வண்டியில் இருக்கும்போது 2 பசங்களோடு இருக்கும்போது 11 மணிக்கு மேலே அவர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்லேயே சப்மிட் பண்ணாமல் கார்லேயே வச்சு சுற்றி இருந்துட்டு திருப்பி காலையில் இறக்கி விட்டு வான் பண்ணி இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நக்கீரன் கோபாலே சொல்லியிருக்காரு. ஸோ முக்தாரை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி வான் பண்ணி விட்டுருக்காங்க. அதற்கப்புறமா இந்த அழிஷா அப்படின்றவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தனால வேறு வழி இல்லாமல் இப்போ முக்தார் அரெஸ்ட் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் ஆள் காணும். ஆளை எங்கேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? கர்நாடகாவிலேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆள் இங்கேருந்து அப்ஸ்காண்ட் ஆகி கர்நாடகா போயிட்டாப்புல. ஸோ இத்தனை நாளாக இப்போ முக்தாரை தேடிட்டு தான் இருந்திருக்க காவல்துறை. ஸோ அப்போ இங்கே காவல்துறை தன்னுடைய வேலையை செய்யுது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியுது. ஆனால் அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் இல்லை வெளியில் வந்து அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்காமல் காவல்துறை செயல்படலை. பேச்சுரிமைக்கு அகேன்ஸ்டாக செயல்படுது, ஒரு சாராராக செயல்படுது. மாரிதாஸை கைது பண்ணுது, ஆனால் முக்தாரை கைது பண்ண மாட்டேங்குது. திருச்சி சிவாவை கைது பண்ணுறாங்க, ஆனால் முக்தார் எனக்குன்னு விட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ முக்தாரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு அந்த அலிஷான்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து இன்றைக்கி தமிழக அரசுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே நம்மளுடைய அரசாங்கம் சரியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, காவல்துறையும் சரியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. காவல்துறை ஒரு கைதியை பிடிச்சா மட்டும்தான் அவங்களால கேரண்டியாக சொல்ல முடியும் அது அடுத்த ஸ்டெப் என்னென்னு. பிடிக்காத வரைக்கும் அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. இதே நேரத்தில் இந்த டயத்தில் முக்தார் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்து அவர் முன்ஜாமீன் எடுத்திருந்தாருன்னா அவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் முன்ஜாமீன் எடுக்கல, எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது அவர் தமிழ்நாட்டில் இல்லை, ஆள் இங்கேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இப்போ பிடிச்சிட்டாங்க. ஸோ அரசாங்கம் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது இதிலேருந்து நமக்கு புரியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த நியூஸ் சேனல்ஸு பாலிமர் சேனலு, அப்புறம் நியூஸ் ஜே, அப்புறம் இன்னும் 2-3 சேனல் வந்து பார்த்திங்கன்னா
தமிழக வெற்றி கழகம் முடக்கிருச்சு, அவங்கள வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய சேனலை பல இடங்களில் வந்து முடக்கிருச்சு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க. ஸோ இதை வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு இடையில் நேற்று முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பித்து வச்சார். அதுதான் சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம். இப்படி ஒரு சிறப்பு படை அப்படின்றது தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இதை அவரது ஒரு தனி கட்டமைப்பாக தான் வந்து அமைச்சிருக்காரு. தனி கட்டமைப்பாக இந்த படை இருக்குது அப்படின்றது தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையோடைய ஒரு சிறப்பு அம்சமே. ஆனால் இதை என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு முத்திரை கூட்டுறாங்க. இது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின திட்டம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அம்மா படைன்னு ஒன்று இருந்துச்சு, திமுக காலத்திலே நாங்கள் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு படையெல்லாம் கொடுத்துருந்தோம், இவர் வந்து புதுசாக செய்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கேள்வியாக முன்வைக்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம வைக்கிற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இப்படி ஒரு படை இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இனாக்ரேஷன் எடுக்கிறாங்க. அந்த இனாக்ரேஷன் நடத்தும் போது அதில் எத்தனை கோடி பட்ஜெட் வந்து முதல் பட்ஜெட்டாக எவ்வளோ ஒதுக்குறோம் அப்படின்றத வந்து முதல்வர் சொல்கிறாரு. அவர்களுக்கான தனி யூனிஃபார்மு, அவங்களுடைய வேலை என்ன, எத்தனை பணியாட்களை வந்து இப்போ இமீடியட்டாக நிரப்ப போகிறாங்க ஒரு 2 மாதத்துக்குள்ளே அப்படின்ற எல்லா தகவலையும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே வந்து இப்போ நியூவாக ஹையர் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு தனியாக கிட்டத்தட்ட 100-200 வாகனங்கள் வந்து வரப்போகுது. ஸோ இவங்க வந்து மாநில லெவல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அமைப்பதற்கான எல்லா வேலையுமே அடுத்தடுத்து செய்ய போகிறாங்க. ப்ளஸ் இதை கூட ட்ரோனில் வந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து ட்ரோன் மூலயமா அந்த சிங்கப்பெண்கள் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதுதான் ஒரு திட்டம், இதுதான் வந்து ஒரு செயல்பாடு. இப்போ ஆல்ரெடி இருக்கிற காவல்துறையில் கொஞ்சோண்டு இருக்கிற ஒரு லேடிஸை பிரிச்சுட்டு, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 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 100 கான்ஸ்டபிளை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தரை போட்டு அவங்கள நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் சிங்கப்பெண் படைக்கும் காவலர் படைக்கும் என்ன வித்தியாசன்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி பணி சுமை அதிகமாக இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஆளை உருவி நீ இந்த வேலையை மட்டும் பாரு, மற்ற வேலையை பார்க்காது அப்படின்னா காவல்துறை எப்படி முழுசாக வேலை பார்க்க முடியும்? அப்போ மூளையே இல்லாத ஒரு திட்டத்தை வந்து இவங்க செயல்படுத்தியிருக்காங்க. அதற்கான தனி வாகனமோ இல்லை தனியாக வந்து ஒரு துறையோ இல்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி துறை மாதிரி செயல்படும். எப்படி காவல்துறை தனியாக செயல்படுதோ அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் அப்படின்ற இந்த துறை வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி ஐஜி இருக்காங்க. ஸோ அவங்க தான் டைரக்ட் ரிப்போர்ட்டிங்கு. அவங்களுக்குன்னு வந்து தனியாக இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. மீன்ஸ் அவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க யாருக்குமே ஆன்சரபிள் கிடையாது. ஸோ இவங்க வந்து யாரை வேணால் கைது பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன அந்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கைதுலாம் பண்ண முடியாது. அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்க சார் இங்கே நடக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியுமே ஒழிய கைது பண்ணுற அதிகாரம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்க இந்த சிங்கப்பெண் படைக்கு கைது பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்போ இது ஒரு தனித்துறை. அதனால தான் இதுக்கு ட்ரெஸ் கோட் வந்து ப்ளூ அண்ட் காக்கி கொடுத்து இவங்களுக்கு தனி வாகனத்தை கொடுத்து, ஸோ இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இது இன்றைக்கி ஸ்டேஜில் ஒரு 2500 பெண்கள் வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு தனி போலீஸ் படம் மாதிரி தனியாக பெரிய லெவலில் அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் வளரும். கிட்டத்தட்ட எப்படி தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 1.5 லட்சம் 2 லட்சம் போலீஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி சிங்கப்பெண் படைக்குனே தனியாக 20,000 30,000 பெண்களை மட்டுமே மையப்படுத்தி இது ஒரு துறையாகவே இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் மக்களுக்கு பாதுகாப்பு. இவங்க தான் மக்களோட மக்களாக பழக முடியும், இவங்களை அடையாளம் காண முடியும். இவங்க சிங்கப்பெண் படையை சேர்ந்தவங்க, இவங்க வந்து காவலாளி, இவங்க வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு. அப்போ இவங்க காவல்துறை இல்லையான்னு கேட்டேன்னா அப்படிலாம் இல்லை, இவங்களும் காவல்துறை தான். ஆனால் இவங்க ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட், இவங்க கைது பண்ண முடியும். ஆனால் இவங்களால வேறு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. கைது பண்ணி போலீஸ் காட்டம் கொடுத்துருவாங்க, அவங்க தான் மற்ற ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படி ஒரு கட்டமைப்பை இவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னா நேற்று எடப்பாடியிலேருந்து எல்லா எம்எல்ஏஸும், உதயநிதியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நியூஸ் சேனல்ஸ் ஒர்க் ஆகலை, நியூஸ் சேனல்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க, நியூஸ் சேனல்ஸை வந்து சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்குது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிவிட்டு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஸோ இது எல்லாம் பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லிவிட்டு இந்த சிங்கப்பெண் திட்டம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதான். எவ்வளோ அல்பமான ஒரு வேலை பார்த்தீங்களா, எவ்வளோ கேவலமான ஒரு செயல். மக்களுக்காக ஒரு அரசாங்கத்தில் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அதுவும் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புக்கு முன்னெடுப்பு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணால் இவங்களை நம்ம என்ன பண்ணலாம்? நான் என்ன கேட்குறேன், இவர் நினச்சாருன்னா இப்போ பாலிமர் நியூஸ் ஜே ஏன் பண்ணணும்? அவர் சன் டிவியை பண்ணிட்டு போகலாம், கலைஞர் டிவியை பண்ணிட்டு போகலாம், ஏன்னா அதை பற்றி தானே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் மேட்ரு இங்கே இவர் பண்ணவே இல்லை.
அது டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஃபால்ட். இன்னும் கேட்டால் இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா நான் சன் குழுமத்தை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டுங்க, இங்கே ஒவ்வொரு சேனலுமே ரன் பண்ணுறதுக்கான செட்டாப் பாக்ஸஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சன் நிறுவனத்துலேருந்து வந்தது தான். ஸோ நீங்கள் ஒருவேளை எந்தெந்த ஏரியாவிலெல்லாம் வந்து இந்த செட்டாப் பாக்ஸ் மூலிமா போகக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் போகலன்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சன் குழுமமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒரு பொருளாக தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்களே ஏதோ சில இடங்களில் ஓட விடாமல் பண்ணிடுறது, அதை தூக்கி அரசாங்கத்து மேலே போடுறது. ஆனால் உண்மையாலுமே திமுக வந்து என்ன பண்ணுச்சு, இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பாலிமர் நியூஸை மற்றபடி நியூஸ் 7 சேனல்லாம் வந்து பிளாக் பண்ணாங்க. இதுக்காக வந்து ஒரு போராட்டம் கூட நடத்துகிற மாதிரி போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து. அப்போ கூட யாரும் கண்டனம் தெரிவிக்கலை. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு அடக்குமுறையான ஆட்சி. இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஜாலியாக எல்லாரையும் வந்து நியூஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன, முதல்வர் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கல, அவ்வளோதான். மற்றபடி எந்த நியூஸ் சேனலையும் எங்கேயும் யாரும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. அவங்க சுதந்திரமாக தான் செயல்படுறாங்க. நேற்று சிங்கப்பெண் திட்டம் எடுக்கும்போது அது நான் பாலிமரில் தான் லைவில் பார்க்குறேன். ஸோ ஒரு சில இடங்களில் போகலை அப்படின்னா அது எந்த மாதிரி ஏரியாக்கள் அங்கே என்ன நான் சொன்ன மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி ஒரு நல்ல திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர விடாமல் பண்ணுறது தான் இந்த அயோக்கியர்களோட ஒரு அரசியல் அப்படின்னா என்ன நம்ம சொல்ல முடியும். ஃபைனலாக நம்ம இந்த சிங்கப்பெண் திட்டத்தில் தலைவர் அவர்கள் பேசினது, முதல்வர் அவர்கள் பேசினதை வந்து நம்ம டீகோட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் சொன்ன விஷயத்தில் காவல்துறை என்னதான் வந்து முயற்சி பண்ணினாலும், காவல்துறை எவ்வளோ தான் சட்டத்திட்டம் வச்சுருந்தாலும் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். அது உண்மை. அது ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய ரோட்டில் இப்போ வந்து பப்ளிக் கேதரிங்காக சேரக்கூடிய இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு மாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் சிங்கப்பெண் பாதுகாப்பு படைகள் இருப்பாங்க. அங்கே ஏதாவது பெண்களுக்கு ஒரு ஈவிடீசிங்கோ இல்லை ரேங்கிங்கோ இல்லை அந்த பெண்களை போய் லவ் டார்ச்சர் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சி பண்ணிடலாம். பட் வீடுகளுக்குள்ளே நடக்கக்கூடியது, ஒரு சொந்த பந்தங்களுக்குள்ள நடக்கக்கூடியது, ஒரு தெருக்குள் நடக்கக்கூடியது, 2 பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சு செயல்பட்டு கடைசியில் அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகுறது அப்படின்னும் போது இதெல்லாம் தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் வருது. இதை யார் பார்க்க முடியும்? அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் இதை பார்க்கணும். தவறு நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே பதிவு பண்ணுறாரு. உதாரணத்துக்கு நம்ம இந்த சின்ன பொண்ணு இப்போ ரீசெண்டாக வந்து கற்பழிச்சு கொண்டாலாம் ஒருத்தன், அந்த அயோக்கியன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த அம்மா கூட பேசியிருக்கான், பழகியிருக்கான், அந்த பொண்ணுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு அந்த ஆளோட போகும்போது பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி அயோக்கியர்கள் செய்யும் தவறுக்கு முக்கிய காரணம் போதைப்பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. உண்மையாலுமே போதைப்பொருள் வந்து ஒரு சாதாரண லெவலில் அங்கங்கேயும் இருந்துச்சுன்னா அதை வந்து தடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வேறு ஒன்றி போதைப்பொருள் வந்து கலாச்சாரம் அந்தளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸு இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. பல இடங்களில் கஞ்சா செடி வளர்த்து அரெஸ்ட் ஆனவங்கலாம் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறாங்க. ஸோ பட் நமக்கு அப்போ போன ஆட்சியில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, 1% கூட போதைப்பொருள் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் ஏறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த 5 வருஷ காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா வெறும் குடிகாரனை மட்டும் இருந்தால் அவன் புத்தி வந்து பேதலிக்காது. ரொம்ப குடித்தா மட்டையாயிடுவான். ஓரளவுக்கு குடித்தானா இருக்கும். பட் இந்த அளவுக்கு யார் ஒரு அந்த பெண் வந்து தாயா தங்கையா என்ன சின்ன குழந்தையான்லாம் தெரியாது. ஸோ ஒரு போதை நிலையில் போகிறதுக்கு காரணம் வந்து போதை இருந்தால் மட்டும்தான். அப்போ இந்த போதையை ஒழிப்பதற்கு எல்லா முயற்சியுமே வந்து அரசாங்கம் செய்யுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தான் சொன்னார், மக்களாகிய நாமும் அதற்கான சப்போர்ட்டை கொடுக்கணும். எங்கேயாவது தப்பு நடக்குதுன்னா அதை காவல்துறைக்கு தைரியமாக இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுங்கள். ஏன்னா என்ன தான் கடுமையான தண்டனை கொடுத்தாலும் அவனை கண்ட இடத்துல அப்படியே சுட்டே சாவடித்தா கூட போதையில் செய்கிறவனுக்கு உயிர் பயம் தெரியாது, ஒரு இழவும் தெரியாது. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. பட் தலைவர் சொன்ன மாதிரி இதை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் காவல்துறை எடுக்கும். காவல்துறை மட்டுமே நம்பி நம்ம சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா சரி வராது. காவல்துறைக்கு மக்களாகிய தமிழக மக்களாகிய நீங்களும் அங்கே இருந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். கண்டிப்பாக வந்து பெயர் தெரியாத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் செஞ்சாவே போதுமானது அப்படின்றது நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கு வேறு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். See you on another day. Love you all. Take care. Bye.